தலைப்பு: சிறிய புத்தகங்களிலிருந்து பெரிய பாடங்கள். ஒரு அதிகாரம் கொண்ட நிருபங்கள். பக்கம் 40. தலைப்பு: 2 யோவான் அறிமுகம். மத்தேயு, மார்க், லூக்கா ஆகியோருடன் ஒப்பிடும்போது அப்போஸ்தலர் யோவான் எவ்வளவு வித்தியாசமாக எழுதுகிறார் என்பது 4 நற்செய்தி புத்தகங்களை படித்தவர்களுக்கு உடனடியாக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வித்தியாசமானது அவர் எழுதிய நிருபங்களிலும் காணப்படுகிறது. ஆம், பேதுரு, யாக்கோப்பு, யூதா மூவரும் ஒருவருக்கொருவர் மற்றும் அப்போஸ்தலர் பவுலிடமிருந்து வேறுபட்டவர்களாயிருந்த போதிலும் தனி சிறப்பியல்புகளானது யோவான் எழுதிய நிருபத்தைப் போல பெரியதாகவோ அல்லது உடனடியாக கவனிக்கத்தக்கதாகவோ இல்லை. மேலும் ஒரு சில வார்த்தைகளை கொண்டு வேறுபடுத்தி காட்டுவதும் ஒரு தெளிவான காரியமும் அல்ல. ஆனால் அப்போஸ்தலர் யோவான் மற்றவர்களை காட்டிலும் பாகுபடுத்தி பார்க்கும் திறனில் நம்முடன் கூட சற்று குறைவாகவே அறியப்பட்டிருக்கிறார். அவரது அணுகுமுறையானது உணர்ச்சி வசப்படக்கூடியதாய் இருக்கிறது. யோவான் வெளிப்படுத்தின ஆகமத்தை எழுதிய போது அவர் உறுதிப்படுத்துவது போலவே அவர் ஒரு பார்வையாளராகவும் தான் கண்ட காட்சிகளை எழுதும் ஒரு நிருபராகவும் மட்டுமே இருந்தார். எனவே வெளிப்படுத்தல் ஆகமத்தில் அவர் பயன்படுத்திய அவரது எழுத்து நடை அவர் எழுதிய சுவிசேஷம் மற்றும் அவரது நிருபங்களுடன் ஒப்பிட முடியாததாய் இருக்கிறது. அவரது நிருபங்களில் நம்மை அரவணைத்து செல்பவராயும் சகோதரத்துவத்தை காட்டிலும் ஒரு தகப்பனை போல தம்மை வெளிப்படுத்துவதை நம்மால் காண முடிகிறது. மற்ற எல்லா அப்போஸ்தலர்களின் மறைவிற்கு பின்பும் அவர் கடைசியாக வாழ்ந்த ஒரு அப்போஸ்தலனாக இருந்தபடியால் அனைத்து சீஷர்களையும் அவர் தமது குழந்தையாக பாவித்திருக்க வாய்ப்பிருக்கிறது. இது ஒரு தவறு அல்ல. இக்காரியத்தில் நாங்கள் அவருடன் மிகவும் வசதியாக இருக்கும்படி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பிரியமான தாத்தாவுடன் நேரத்தை செலவிடுவது போல இருக்கிறது. இருப்பினும் இந்த வேறுபாடு ஒரு விளக்க உரையின் சிக்கலை நமக்கு முன்பாக வைக்கிறது. ஆனால் நாம் மற்ற அப்போஸ்தலரின் நிருபத்தை வாசிப்பதை காட்டிலும் யோவானின் நிருபத்தை சற்று வித்தியாசமாக படிக்க வேண்டும். தர்க்க ரீதியாக மனதை கொண்டு நாம் அவரது நிருபங்களை வாசிக்க கூடாது என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் அவ்வாறு செய்வது மற்ற எழுத்தாளர்களுடன் மேற்கூறிய அணுகுமுறையை கொடுக்கும் முடிவுகளை விட சற்று திருப்தி குறைந்த முடிவுகளையே நமக்கு தருவதாயிருக்கும். நமக்கு பிடித்த மூத்த தந்தையிடமிருந்து, தாத்தாவிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டவற்றின் பட்டியலை பார்ப்பதை விட நாம் அவரால் எந்த அளவிற்கு நேசிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு அணுக வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். ஆனால் நமது மூத்த தந்தையைப் போலவே சபையின் எதிர்காலமாக அவர் நம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதையும், நமது தோள்களை சுற்றியுள்ள அவரது கரங்களானது அவரது எதிர்பார்ப்புகளை நாம் பொய்ப்பித்துவிடக் கூடாது என்ற உணர்வுகளை நமக்கு தருவதாய் இருக்கிறது என்பதையும் நாங்கள் உணர்கிறோம். எல்லாவற்றிற்கு மேலாக நாம் அவரை இயேசு நேசித்த அப்போஸ்தலர் என்ற குறிப்பில் அப்போஸ்தலர் யோவானே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவராய் இருக்கிறார். வசனம் 1 மற்றும் 2. நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசிக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, இந்த நிருபத்தின் முதல் 2 வார்த்தைகள் கிரேக்க மொழி மற்றும் பெரும்பாலான மொழிபெயர்ப்புகளிலும் மூப்பர் என்றிருக்கிறது. இது ஒரு நியாயமான விளக்கமாகவும் இருக்கிறது. ஆனால் நாம் யோவானை குறித்து தெரிந்து வைத்திருப்பதைப் போலவே யோவானும் அவருடைய தலைமுறையின் மூத்த சகோதரராக இருப்பதில் மகிழ்ச்சியாக இருப்பதாக தோன்றுகிறது. நாம் அறிந்து வைத்திருப்பது போல யோவான் சிமர்னா சபையின் தூதனாக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த யோவான் 2ஆம் சபைக்குரிய காலப்பகுதியினுடைய தூதனாகவும் எக்காலம் ஊதுபவராகவும் இருக்கிறார். இவர் நமது ஆண்டவராகிய இயேசுவுடன் ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்த போதிலும் எபேசு சபையின் காலம் முழுவதும் அவர் வாழ்ந்தது மட்டுமல்லாமல் 1ஆம் சபையின் காலத்திலிருந்து 2ஆம் சபையின் காலப்பகுதிக்கு மாறிய சமயத்திலும் யோவான் மட்டுமே இருந்ததாக பார்க்கிறோம். மேலும் பயங்கரமான காலகட்டத்திற்குள் நுழையக்கூடிய கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தை பலப்படுத்த நமது ஆண்டவரால் பயன்படுத்தப்படும் வயது முதிர்ந்த மனிதராகவும் அவர் இருக்கிறார். இக்காலப்பகுதியானது
சத்திய கோட்பாட்டை காட்டிலும் அன்பு அதிகமாக தேவைப்பட்ட காலப்பகுதியாக இருந்தது. எபேசு சபையின் முடிவு காலப்பகுதியில் நாஸ்டிக் மத போதகமானது தனது அசிங்கமான விசுவாச துரோகத்தை செயல்படுத்த துவங்கியது. விசுவாசத்திற்கான இந்த சவாலை யோவான் நன்கு அறிந்திருந்தார். மேலும் அவரது நிருபங்களில் உள்ள அவரது வார்த்தைகள் நாஸ்டிக் கொள்கையின் அடிப்படை தவறுகளை சுட்டிக்காட்டும் நோக்கத்தையே கொண்டதாயிருந்தது. அவற்றில் ஒன்று நமது ஆண்டவராகிய இயேசுவின் பூமிக்குரிய மற்றும் ஆவிக்குரிய அடையாளங்களை கேள்விக்குள்ளாக்கியது. மேலும் அது மிக முக்கிய கோட்பாடான மீட்கும் பொருளை குறைத்து மதிப்பீடு செய்வதாயிருந்தது. இப்படியாக 1 மற்றும் 2 யோவானின் நிருபங்கள் நமது ஆண்டவரின் அடையாளத்தை பாதுகாப்பதற்கு வலியுடன் கூடிய முயற்சிகளை எடுத்தது. இப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்காதவரை யோவான் எழுதிய 3ஆம் நிருபமானது விமர்சிக்க கூடியதாயிருந்தது. இந்த நிருபம் எழுதப்படுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் மிகவும் யூகத்திற்குரிய நபராய் இருக்கிறாள். இந்த பெண் யாரென்று நமக்கு தெரிய வேண்டியதில்லை. அவளது அன்பான சபைக்கு என்று குறிப்பிட்ட செய்தியானது அவளை முற்றிலும் புறக்கணிக்கவே கூறுகிறதாய் இருக்கிறது. யோவான் அவளை தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று அழைத்த காரியம் மட்டுமே நமக்கு பயன் அளிப்பதாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் யோவானுடைய சுவிசேஷம் எப்போது அனைவரையும் ஒன்றிணைப்பதாய் இருக்கிறது. நம்மை ஒரு பகுதியின் அங்கமாக மாற்றுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் அவர் ஒருபோதும் தவறவிடுவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட என்ற வார்த்தை அதை செய்கிறது. அவர் நம்மை வழிநடத்தும் விதமானது அவரை நாம் நேசிக்கும் சீஷனாக நினைக்க வைக்கிறது. அவளை தெரிந்து கொள்ளப்பட்ட பெண் என்று அழைத்த பின்பு யோவான் அவளுடைய குழந்தைகளையும் சேர்க்கிறார். அந்த குழந்தைகள் அவளது சொந்த வாரிசுகளா அல்லது ஆவிக்குரிய வாரிசுகளா அல்லது இவ்விரு காரியங்களுக்கும் உரிய வாரிசுகளா என்பது முக்கியமல்ல. யோவான் ஒரு குடும்ப சிந்தனை கொண்டவர் என்பது மட்டுமே மெய்யானதாயிருக்கிறது. நாமும் இவரை போன்றே இருக்க வேண்டும். பரிசுத்தவான்களின் குடும்பம் என்பது மட்டுமே ஒட்டுமொத்த யுகத்தின் பாதுகாப்புகளில் ஒன்றாக இருக்கிறது. பரிசுத்தவான்களின் நேர்மையான சகோதரத்துவத்தை இழக்கக்கூடிய காரியம் நம்மை ஆவிக்குரிய அழிவில் முடிவடையும்படி நடத்தும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மாளும் அவளது பிள்ளைகளும் என்ற வார்த்தையானது ஒவ்வொரு திருச்சபைக்கும் யோவான் வைத்த அன்பான பெயராக இருக்கலாம் என்று 13ஆம் வசனம் பரிந்துரை செய்கிறது. ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரி மற்றும் அவளது பிள்ளைகளிடமிருந்து மற்றொரு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரி மற்றும் அவளது பிள்ளைகளுக்கு அனுப்பப்படும் வாழ்த்துக்கள் மூலம் இது உண்மையாக இருக்கக்கூடும் என்று நாம் சந்தேகிக்க தொடங்குகிறோம். யோவானின் சிந்தனைகள் 1ஆம் வசனத்தை கடந்து செல்வதாயிருப்பதால் முதல் 2 வசனங்களை ஒன்றாக சேர்த்து கவனிப்பது மிக முக்கியமானதாய் இருக்கிறது. பல மொழிபெயர்ப்புகள் யோவானின் வாக்கியத்தின் பகுதிகளை சரியாக இணைப்பதாக தெரியவில்லை. இந்த வார்த்தைகள் மற்றும் நிறுத்தற்குறிகளை நாங்கள் பரிந்துரைக்கிறோம். சத்தியத்து நிமித்தம் யாரை நேசிக்கிறேனோ நான் மட்டும் உங்களை நேசிக்கவில்லை. சத்தியத்து நிமித்தம் சத்தியத்தை அறிந்துள்ள அனைவரும் உங்களை நேசிக்கிறார்கள். அந்த சத்தியம் நம்முள் நிலைத்திருக்கிறது. அது நம்மோடு யுகா யுகங்களாக தொடரக்கூடியதாகவும் இருக்கிறது. யோவானின் வார்த்தைகளில் உட்குறிப்புகள் அநேகமாயிருக்கின்றன. அவர் சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நேசிக்கிறார் என்று சொல்லும் போது நான் உங்களை உண்மையாக நேசிக்கிறேன் என்று அர்த்தப்படுத்துகிறார் என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது. அவர் நம்மை பொய்யாக நேசிக்கிறார் என்றோ அவர் நேசிப்பதாக சொல்லப்பட்ட விதம் சிறப்பானதாக தெரியவில்லை என்றோ ஒருபோதும் நினைக்க முடியாது. அவர் தொடர்ந்து பேசும்போது சத்தியமானது அவரது மனதில் கனமாக இருந்ததாக தெரிகிறது. எனவே வசனத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தின் முதல் பயன்பாடு புனித அறிவின் ஒரு அங்கமாக கருதப்பட வேண்டும். யோவானும் சத்தியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் உங்களை உண்மையாய் நேசிக்கிறேன் என்று மட்டும் சொல்லியிருந்தால் மிகவும் அது உதவியாக இருந்திருக்கும். ஆனால் அவ்வாறு கூறவில்லை. சத்தியம் என்ற வார்த்தையின் அடுத்த 2 பயன்பாடுகளில் அவர் அதை பயன்படுத்துகிறார். இக்காரியம் அவர் இந்த 3 பயன்பாடுகளிலும் அவர் சத்தியத்தை ஒரு புனிதத்தின் அங்கமாக கருதுகிறார் என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. இங்கே நாம் யோவானை ஒரு தர்க்கவியலராக பார்க்கவில்லை, மாறாக ஒரு தத்துவவாதியாக பார்க்கிறோம். மற்ற அப்போஸ்தலர்கள் சத்தியத்தின் வரையறையை ஒருவேளை நமக்காக தெரிவித்திருக்கலாம். ஆனால் யோவான் முதல் 4 வசனங்களில்
5 முறை சத்தியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். உண்மையில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதும் நமக்கு தெரியும். யோவான் கூறுவதை நாம் அனுமானத்தின் மூலம் உணர்ந்து கொள்ளுகிறோம். நமக்கு கற்பிக்கப்பட்டு வருகிற அனைத்தையும் நாம் அன்பு கூறுகிறோம். அது நம்மில் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. சத்தியத்தின் பலனை நாம் உணர்வதால் நாம் ஒருவரையொருவர் அன்பு கூறுகிறோம். சத்தியம் என்று நாம் அழைக்கும் இந்த மறைபொருளும் வரையறுக்க முடியாத ஒருங்கிணைக்கும் ஆவியில் நிலைத்து நிற்கும்படிக்கு உங்களை ஊக்குவிக்க நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஏனெனில் அது உங்களுக்கு சவாலாக இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள். எனவே சத்தியத்தின் நிமித்தம் யாரை நான் நேசிக்கிறேன் என்ற வார்த்தை மிகவும் சிக்கலான வார்த்தையாக இருக்கிறது. இதன் பொருள் என்னவெனில், நான் உன்னை நேசிக்கிறேன், ஏனெனில் நீங்களும் நானும் சத்தியம் என்ற வார்த்தையின் மூலம் மறைமுகமாக குறிப்பிடப்பட்டிருப்பதை தவிர வரையறுக்க கடினமாக குறிப்பிடப்பட்டிருப்பதை தவிர வரையறுக்க கடினமாக இருக்கும் கோட்பாடு மற்றும் குணாதிசய பண்புகளின் மிகப்பெரிய ஒருங்கிணைத்த கலவையின் பிரிக்க முடியாத பாகங்களாய் இருக்கிறோம். நான் சொல்லுவது உங்களுக்கு தெரிந்த விஷயமே. பின்னர் அதே காரணத்திற்காக இந்த சபையானது ஒரே சிந்தை மற்றும் ஆவியை உடைய அனைவராலும் நேசிக்கப்படுகிறது என்று அவர் கூறுகிறார். சத்தியத்தை நிமித்தம் சத்தியத்தை அறிந்திருப்பவர்களாய் என்ற வார்த்தையானது தெசலோனிக்கேயர்களிடம் பவுல் கடிந்து கொள்ளுதலோடு சொன்ன வார்த்தையை நமக்கு வலுவாக நினைப்பூட்டுகிறது. சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் என்று 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களில் வாசிக்கிறோம். இந்த யோவானின் கருத்தே அவருடைய இந்த நிருபத்தில் தொடரக்கூடியதாய் இருக்கும். நமக்குள் நிலைத்திருக்கும் சத்தியம் நம் சிந்தையில் ஒரு பகுதியாக அல்லாமல் நம் குணங்களின் ஒரு பகுதியாக யுகம் முடியும் வரை தொடரும் என்ற உத்தரவாதத்துடன் முடிக்கிறார். இங்கு யோவான் நம்முடைய நம்பிக்கைக்குரிய மற்றும் நம்பிக்கையூட்டும் ஆவிக்குரிய தாத்தாவாக இருக்கிறவர். அவர் சென்ற பின்பு நாம் தொடர்ந்து செயல்படுவோம் என்ற நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தை காட்டுபவராய் இருக்கிறார். முதல் 2 வசனங்களை இணைக்கும் திசுக்களின் நல்ல மொழிபெயர்ப்பாக தோன்றுவதை இப்போது மீண்டும் கூறுவது உதவியாக இருக்கும். சத்தியத்தின் நிமித்தம் யாரை நான் நேசிக்கிறேனோ நான் மட்டும் உங்களை நேசிக்கவில்லை, சத்தியத்தின் நிமித்தம் சத்தியத்தை அறிந்த யாவரும் உங்களை நேசிக்கிறார்கள். அந்த சத்தியம் நம்முள் நிலைத்திருக்கிறது. அது நம்முடன் யுகாயுகங்களாக தொடரக்கூடியதாய் இருக்கிறது. வசனம் 3. பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. இந்த வசனம் மற்ற பவுலின் நிருபங்களில் எழுதப்பட்டதற்கு இசைவாக இருப்பதைப் போலவே தெரிகிறது. ஆனாலும் மிகவும் கவனமான பார்வையுடன் பார்க்கும்போது ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்மால் உணர முடியும். கிருபையும் இரக்கமும் மற்றும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக என்று பவுல் நம்பிக்கையின் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். யோவான் ஒரு நம்பிக்கையின் அறிக்கையை தருகிறார். நமது தாத்தாவாகிய யோவான் மீண்டும் பேசுகிறார். சபையானது உறுதியுடன் கீழ்ப்படியும், வெற்றி அடையும், அப்போஸ்தலர்களிடமிருந்து பெற்ற அனைத்தையும் தொடர்ந்து செய்வார்கள் என்பது யோவானுக்கு தெரியும். ஆனால் பவுல் அவ்வாறு கூறவில்லை. பவுலின் வார்த்தையாகிய உங்களுடன் என்பதற்கு மாறாக யோவான் எங்களுடன் என்று கூறுவதின் மூலம் யோவான் தனக்குள் ஏற்கனவே துவங்கி சபையில் புகுத்தப்படும் ஒரு விஷயத்தின் தொடர்ச்சியை நமக்கு தருகிறார். இக்காரியம் மிகவும் நுட்பமான அர்த்தமுடைய காரியத்தில் சிறிதளவாய் இருந்தாலும் இது வசீகரமானதும் மற்றும் இதயத்தை உற்சாகத்துடன் வைத்திருப்பதாய் இருக்கிறது. இப்படியாக யோவான் மற்ற அப்போஸ்தலர்களிடமிருந்து உற்சாகம் மற்றும் அன்பான வழியில் வித்தியாசப்படக்கூடியவராய் இருக்கிறார். கிருபை, இரக்கம் மற்றும் சமாதானம் ஆகியவற்றின் ஆரம்பம் மற்றும் அது கடந்து வரும் வழியை பற்றி கூறிய காரியங்களில் யோவான் மற்ற அப்போஸ்தலர்களிடமிருந்து வேறுபடவில்லை. இது பிதாவாகிய தேவனிடமிருந்து மற்றும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. அப்போஸ்தலர் பவுல் பிரமோனுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது அவர் தம்மை தந்தை என்று கூறிய வார்த்தை மிகவும் பிரியமான வார்த்தையாக இருக்கிறது. இது நமது ஆவிக்குரிய குடும்பத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அழுத்தி சொல்வதாயிருக்கிறது. நமது ஆண்டவர் இயேசுவாக மட்டுமல்லாமல் அபிஷேகம் செய்யப்பட்ட இயேசுவாக இருக்கிறார். இவரையே தேவன் நமது அல்பா மற்றும் ஒமேகாவாக வைத்திருக்கிறார். அதாவது தேவன் எல்லா விஷயங்களிலும் இயேசுவை
ஆதி மற்றும் அந்தமான வார்த்தையாக வைத்திருக்கிறார். இங்கே ஒற்றுமையை குறித்து சொல்லப்படவில்லை. தந்தை மகன் அனைத்தும் நிறைவு பெறுகிறது. நமது ஆண்டவரின் அடையாளம் குறித்த நாஸ்டிக் தவறுகளை குறித்த அப்போஸ்தலர் யோவானின் ஈடுபாடு இயேசுவின் அடையாளத்தை, அதாவது தேவனின் குமாரன் என்ற அடையாளத்தை வலியுறுத்த அவரை தூண்டியதால் அந்த அடையாளம் நிறைவு பெறுகிறது. நமது ஆண்டவராகிய இயேசுவின் அடையாளத்தை பற்றிய கோட்பாடானது ஒருபோதும் சமரசம் செய்யப்படக்கூடாது என்பதில் யோவான் உறுதியாக இருக்க விரும்புகிறார். கிருபை, இரக்கம் மற்றும் சமாதானம் ஆகியவை நம்முடன் சத்தியத்தினாலும் தேவனிடமிருந்து கிடைக்கும் அன்பிலும் நம்முடன் இருப்பதாக என்று இந்த வசனம் ஆங்கில வேதாகமத்தில் மறுசீரமைக்கப்பட்டு வாசிக்கப்பட வேண்டும். இந்த கிருபை, இரக்கம் மற்றும் சமாதானம் ஆகியவை நாம் சத்திய சரீரத்தின் அங்கமாக இருக்கிறபடியால் நமக்கு கிடைப்பதாயிருக்கிறது என்பதையும், சத்தியத்தின் மூலம் கிடைக்கும் இந்த பரிசுகள் இரக்கம், கிருபை, சமாதானம் அன்பின் உண்மையான வெளிப்பாடுகள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று யோவான் விரும்புகிறார். எனவே யோவானிடமிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து சத்தியத்தின் அன்பை நாம் பெறுகிறோம். நமது பிதாவாகிய தேவனிடமிருந்து, இயேசுவிடமிருந்தும் 3ஆம் வசனத்தில் அன்பின் சத்தியத்தை நாம் பெறுகிறோம். சத்தியமானது யோவானுக்கு மிகவும் அத்தியாவசியமாயிருக்கிறது. அன்பும் அப்படியே முக்கியமானதாய் இருக்கிறது. இவை இரண்டையும், அன்பு, சத்தியம் குறித்து யோவான் தொடர்ந்து பேசக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் நமது சிந்தை மற்றும் இதயங்களுக்கு முன்பாக வைக்கும் அளவிற்கு சத்தியம் மற்றும் அன்பு வரையறுக்கப்படவில்லை. வசனம் 4. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். யோவான் தமது வாழ்த்தை முதல் 3 வசனங்களில் முடித்தார். 4 முதல் 11 வசனங்கள் அவரது கடிதத்தின் உடலாக, பாடி ஆஃப் த லெட்டராக அமைகிறது. யோவான் இந்த சபையை பார்த்தார் என்றும் அவைகளில் சிலர் மாத்திரமே சத்தியத்தின் நடப்பதை கண்டறிந்தபடியால் அவர்களின் சிலரை அவர் நிராகரித்தார் என்ற கருத்தை சில மொழிபெயர்ப்புகள் தருவதாய் இருக்கின்றன. பிரச்சனை கிரேக்க மொழியில் இல்லை, மொழிபெயர்ப்பிலும் இல்லை. இது வலியுறுத்தி சொல்லப்படுவதில் மட்டுமே உள்ளது. இதை குறித்த ஒரு பொழிப்புரை அல்லது கருத்தின் சுருக்கம் உதவியாக இருக்கலாம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின் எதிர்பார்ப்பின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு கற்றுக்கொள்ள வேண்டியதையும் தாண்டி முன்னேறுகின்றனர். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். மேலே பார்த்தபடி யோவானின் நோக்கம் சபையை பிரிப்பது பற்றியதல்ல, ஆனால் சிலவற்றில் உள்ள குறிப்பிட்ட முன்னேற்றங்களை அங்கீகரிப்பதாகும். அவர் வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். அவர்களை பாராட்டுவதின் மூலம் மற்றவர்களையும் ஊக்குவிக்க விரும்பினாரே அல்லாமல் மற்றவர்களிடம் நம்பிக்கையின்மையை ஏற்படுத்த விரும்பவில்லை என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். வசனம் 5 மற்றும் 6. இப்போதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாகியிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. 1, 2 வசனங்களைப் போலவே 5, 6 வசனங்கள் ஒரே மாதிரியாக கருதுவது அவசியமாயிருக்கிறது. 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளில் யோவான் கட்டளை என்ற வார்த்தையை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதை நாம் கவனிக்காமல் இருக்க முடியாது. அடிப்படையில் இவர் கட்டளையை அன்பின் வளர்ச்சிக்கென்றும் குணத்தின் வளர்ச்சிக்கென்றும் வரையறுக்கிறார். முன்னேற்றம் சத்தியத்தில் நடப்பது என்பது ஒரு கட்டளையாக இருந்ததென்று யோவான் 4ஆம் வசனத்தில் கூறுகிறார். 5ஆம் வசனத்தில் அந்த கருத்தை அன்போடு இணைக்கிறார். சாராம்சமாக தேவன் மீதும் ஒருவருக்கொருவர் மீதும் அன்பு காட்டுவது வளர்ச்சியின் மூலம் காட்டப்பட வேண்டியதாக யோவான் குறிப்பிடுகிறார். இந்த வளர்ச்சியே அன்பு என்று போதிக்கும் 6ஆம் வசனத்தில் அவர் இந்த கருத்தை தெளிவுபடுத்துகிறார். இதுவே அன்பு மற்றும் தேடல், வளர்ச்சி, முன்னேற்றம் அல்லது கட்டளையின்படி நடப்பதாய் இருக்கிறது என்றும் தெளிவுபடுத்துகிறார். 4 முதல் 6 வசனங்கள் வரை விசுவாசத்தை பற்றிய ஒரு சிறிய விளக்கவுரையாக அமைகின்றன. ஏனெனில் விசுவாசத்தின் இந்த வளர்ச்சி புறக்கணிக்கப்படுமேயானால்
ஏமாற்றமானது வாசலில் படுத்திருக்கும் என்பதை 7ஆம் வசனம் கூறுகிறது. 5ஆம் வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ளுவதற்கு அதை எளிமைப்படுத்துவது அவசியமாயிருக்கிறது. முதலாவதாக இது ஒரு அழுத்தமான மற்றும் முக்கியமான விஷயத்தில் கவனம் செலுத்துவதற்கான ஒரு உருக்கமான வேண்டுகோளாய் இருக்கிறது. நான் உம்மை மன்றாடுகிறேன் சகோதரியே. கேஜேவி. இப்போது நான் உம்மிடம் கேட்கிறேன் சகோதரியே. என்ஏபி. நான் இப்போது உங்களிடம் மன்றாடுகிறேன் சகோதரியே. மார்ஷல். இந்த மன்றாட்டின் ஒட்டுமொத்தமும் திருச்சபையானது சிலவற்றை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியதாய் இருக்கிறது. எனவேதான் நான் எதையும் புதியதாக எழுதவில்லை. உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தின் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு தெரிந்த ஒன்றையே எழுதுவதாக யோவான் கூறுகிறார். அந்த ஏதோ ஒன்றே நமது பரஸ்பர அன்பாக இருக்கிறது. 5ஆம் மற்றும் 6ஆம் வசனங்களின் சுருக்கம். ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பது ஆரம்பத்திலிருந்தே நமக்கு கட்டளையிடப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. அந்த அன்பின் வெளிப்பாடே 4ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதே சத்தியத்தின் வளர்ச்சியாய் இருக்கிறது. மேற்கூறிய அனைத்தும் யோவானின் ஆரம்ப வாழ்த்துடன் தொடர்புடையதாய் இருக்கிறது. சத்தியத்தை குறித்த அவரது முன்னுரையின் ஒரு பகுதியானது வசனம் 4-6க்கான சுருக்கெழுத்தாய் இருக்கிறது. அன்பின் வெளிப்பாடாயிருக்கும் வளர்ச்சியானது வரையறுப்பதற்கு மிகவும் சத்தியத்தை உள்ளடக்கியதாக்கி இருக்கிறது. இந்த சத்தியமே முழு சபையையும் இணைக்கக்கூடிய பிரதிநிதியாய் இருக்கிறது. விசுவாசம் ஏமாற்றத்திற்கு எதிரான அவரது கவசம். அவர் தேவ பிள்ளைகளிடமிருந்து வைத்திருக்கும் ஆவல் ஆகிய அனைத்திற்கும் குணநலன்களின் வளர்ச்சியே அவசியம் என்பது யோவானின் பதிலாக இருக்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. நாம் சத்தியத்தை கோட்பாடு என்று கருதினாலும் கோட்பாடு எனது ஒரு முடிவல்ல, அது ஒரு வழிமுறையாக மட்டுமே இருக்கிறது. நல்ல கோட்பாடு நல்ல குணத்தை வளர்க்கும். வசனம் 7. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். பரிசுத்தவான்களை பாதுகாப்பது எது என்பதை 4-6 வசனங்களில் விளக்கிய யோவான் ஏமாற்றுக்காரர்களை குறித்த ஒரு விழிப்புணர்வுடைய பாதுகாப்பானது சபையாருக்கு தேவை என்பதை இப்போது விளக்குகிறார். நாஸ்டிசம் என்ற கொள்கையானது அக்காலத்தில் பரவலாக இருந்தது. அப்போது வலம் வந்த இந்த குறிப்பிட்ட மோசடியில் நாஸ்டிசம் யோவான் தன் முழு கவனத்தையும் செலுத்தினார். அது அக்காலத்தில் இருந்த நடப்பு பிரச்சனையாக இருந்த போதிலும் இந்த நாஸ்டிசம் தவிர அப்போது இருந்த மற்ற பிரச்சனைகள் குறித்து யோவான் அக்கறை உடையவராக இருந்தார் என்பதை வரலாற்றிலிருந்து நாம் இப்போது அறிந்து கொள்ளுகிறோம். அவர்கள் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வரவில்லை என்று அறிக்கையிடுகிறார்கள். கேஜேவி. எர்கோமே என்பதற்கு வந்திருக்கிறார் என்பது ஒரு சரியான மொழிபெயர்ப்பாய் இருக்கிறது. ஏற்கனவே நடந்த ஒன்றை குறித்ததாயும் இருக்கிறது. யோவான் உதவியாயிருக்கிற மற்றும் உலகளாவிய தரத்தை நமக்கு தருபவராயிருக்கிறார். இந்த ஏமாற்று வேலை அந்தி கிறிஸ்துவுக்கும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நமக்கு அறிவிக்கிறார். இது ஒரு குறிப்பிட்ட அந்தி கிறிஸ்துவா அல்லது பொதுவான அந்தி கிறிஸ்துவா என்பது முக்கியமல்ல. முதல் வருகையில் இயேசு மனிதராக வந்தார் என்பதற்கு எதிரான எந்த ஒரு போதனையும் மற்றும் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட போதனையை விரும்ப மாட்டார், அந்தி கிறிஸ்துவே இப்படிப்பட்ட போதனையை விரும்புவார் என்று சொல்லுவதும் ஒரு மோசமான கடுமையான தீவிரமான பிழையாக இருக்கிறது. மீட்கும் பொருளை குறித்த கோட்பாடு சமநிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. வசனம் 8. உங்கள் செய்திகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதை குறித்து நாம் நிதானமாக இருக்க வேண்டும் என யோவான் விரும்புகிறார். இந்த குறிப்பிட்ட வஞ்சகத்தின் தவறை உள்வாங்கிக் கொள்ளுவது நமக்கு இழப்பை ஏற்படுத்தும் என்று யோவான் உணர்த்துகிறார். என்ன நஷ்டம்? யோவானின் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பது நமக்கு முழு பலனை கொடுக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை கவனிக்காமல் தவறுவதும் நமது ஆண்டவர் இயேசு மனிதனாக மாம்ச சரீரத்தில் வந்தார் என்ற உண்மையை அறியாமல் இருப்பதும் முழு பலனை அடைய முடியாமல் இருக்கும் நிலையே ஏற்படும் என்பதை ஒட்டுமொத்த பகுதியும் நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது. திரள் கூட்டம். வசனம் 7. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம்.
திரள் கூட்டம் என்ற கோட்பாட்டை நன்கு புரிந்து கொள்ளுபவர்கள் மட்டுமே அந்த அச்சுறுத்தலை புரிந்து கொள்ள முடியும். மேலும் இவர்கள் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை இழக்கப் பெறவில்லை என்றாலும் கிறிஸ்து சரீரமாக 1,44,000 மாறுவதிலிருந்து விலக்கப்படுவார்கள் என்பதை தெரிவிக்கின்றது. எனவே யோவான் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை நோக்கி பாருங்கள் கேஜேவி என்று கூறுவதை பார்க்கிறோம். இந்த அறிவுரை மிக முக்கியமானதாய் இருக்கிறது. விழித்திருப்பது நமக்கு உதவும். விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் என்று இயேசு கூறினார். யோவான் நம்மை நேசிக்கும் அளவிற்கு நாம் சாதாரண கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டாம் என அவர் நம்மை கேட்டுக்கொள்வதில் மிக அழுத்தமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் எல்லாவற்றையும் மிக சுலபமாக எடுத்துக்கொண்டு நன்றாக இருப்பதால் இந்த அழுத்தம் அவசியமாய் இருக்கிறது. யோவான் நமக்கு உணர்ச்சி பூர்வமாக வேண்டுகோள் விடுத்தாலும் சத்திய கோட்பாட்டின் முக்கியத்துவத்தை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடுவதில்லை என பார்க்கிறோம். வசனம் 9. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். இந்த வசனத்தில் யாருடைய புரிதல் சற்று தடம் மாறுகிறதோ அவர்களுடைய பிரச்சனையை சுட்டிக்காட்ட யோவான் முயற்சிக்கிறார். உபதேசத்தில் நிலைத்திராமல் யாரெல்லாம் வெகு தூரம் செல்பவர்களாய் இருக்கிறார்களோ என்று NAC வேதாகமம், நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வேதாகமம் தெரிவிப்பதோடு பின்குறிப்பில் தொடர்ந்து செல்லக்கூடியவர்கள் என்று தெரிவிக்கிறது. ஒவ்வொருவரும் முன்னோக்கி செல்பவர்களாய் இருந்தாலும் உபதேசத்தில் நிலைத்திராமல் இருப்பவர்கள் என்று மார்ஷல் வேதாகமம் தெரிவிக்கிறது. யார் தங்கள் சிந்தனையில் முற்போக்கானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் உபதேசத்தில் நிலைத்திருப்பதில்லை என்று வித்தியாசமான முறையில் செய்தியானது சொல்லப்படுகிறது. முன்னோக்கிய சிந்தனை அல்லது சுதந்திர சிந்தனை போன்றவற்றை யோவான் கண்டித்தாலும் ஒரு சிலர் அந்த செயல்முறையை நியாயப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கின்றனர். பவுல் இதை குறித்து கூறும்போது தலையை பற்றி கொள்ளாமல் என்று எழுதுகிறார். கொலோசேயர் 2:18. இப்படிப்பட்ட வழி தவறி செல்லக்கூடிய காரியங்களில் யோவான் சற்று கடுமையாக எச்சரிக்கிறார். ஆனால் வாக்கியத்தை முடிக்கும் போது யோவான் எதை வெகு தூரம் செல்லுவது என்று அழைக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அவர்கள் கிறிஸ்துவின் போதனையில் நிலை நிற்கவில்லை, ஏதோ வீட்டில் இருப்பதைப் போல உணர்கிறார்கள் என்று யோவான் கூறுகிறார். கிறிஸ்து போதித்த அனைத்தையும் யோவான் குறிப்பிடாமல் கிறிஸ்து யார் மற்றும் யாராக இருந்தவர் என்ற கிறிஸ்துவை பற்றிய போதனையை மட்டுமே யோவான் குறிப்பிடுகிறார். அவர்கள் தேவனை பெற்றிருக்கவில்லை என்று யோவான் கூறுகிறார். இந்த விஷயத்தில், கிறிஸ்துவை பற்றிய விஷயத்தில் அவர்கள் பக்கம் தேவன் இல்லை என்பதை அவர் கூற முற்படலாம். அவர்கள் பரிசுத்த ஆவியை இழக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கக்கூடியதை கூட அவர் உணர்த்த முற்படலாம். இருப்பினும் நாம் 8ஆம் வசனத்தை கருத்தில் கொண்டால் இந்த அர்த்தத்தில் அவர் கூறவில்லை என்பதையும் அறியலாம். தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்ற தேவனை குறித்த காரியத்தில் தெளிவற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று கூட அவர் அர்த்தப்படுத்தலாம். இந்த வசனம் 7ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டவைகளை பற்றியது மற்றும் இயேசு ஒரு மனிதராக வரவில்லை என்பதை பற்றியதாக இருந்த போதிலும் 9ஆம் வசனத்தின் முதல் பாதியும் இதே போன்றே சொல்லப்பட்டதாய் இருக்கிறது. இயேசுவானவர் ஒரு மனிதர் என்று புரிந்து கொள்ளுவதில் இருந்து விலகி நிற்பவர்கள் தேவனுடைய சத்தியங்களுடன் அவர் உண்மையில் யார் என்ற தொடர்பை இழந்துவிட்டனர். இந்த வசனத்தின் 2ஆம் பகுதி வஞ்சகர்கள் இழந்த உண்மையை மீண்டும் வலியுறுத்துகிறது. மீண்டும் சுருக்கமாக, இயேசு நமக்கு கற்பித்ததை கடைபிடித்தவர்கள் எப்போதும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே ஒரு தெளிவான வேறுபாட்டை கொண்டிருப்பார்கள். அவர்கள் திருத்துவவாதிகளாக இருக்க மாட்டார்கள். வசனம் 10. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். இந்த ஒரு தவற்றில் யோவான் மிகவும் கவனம் செலுத்துபவராகவே இருக்கிறார். இதுவே இந்த முழு நிருபத்தினுடைய கோட்பாட்டின் மைய கருத்தாய் இருக்கின்றது. இந்த விஷயத்தில் நமக்கு தவறாக போதிக்க விரும்பும் ஒருவர் வருவாரே ஆனால் என்ன செய்வது என்ற தர்க்க ரீதியான கேள்விக்கு யோவான் இப்போது பதிலளிக்கிறார். அப்போஸ்தலர் வெளிப்படையாக தெரிவிப்பது என்னவெனில், இந்த தவறுகளுடன் வருபவர்களுக்கு வரவேற்பு இல்லை என்று கூறுங்கள். மேலும் கிறிஸ்துவுக்குள் அவருடன் சந்தோஷப்படுவதற்கான அறிகுறியை கூட அவருக்கு கொடுக்க வேண்டாம் என்று தெரிவிக்கிறார்.
மொழிபெயர்ப்பாளர்கள் இங்கு மொழிபெயர்ப்பதை விட இங்கு குறிப்பிடப்பட்ட உள்நோக்கத்தை தெரிவிப்பதில் போராடுகின்றனர். அவர்களுக்கு தெய்வீகத்தை கொடுக்க வேண்டாம் என்று கேஜேவி தெரிவிக்கின்றது. மேலும் கேஜேவி பதிப்பின் தீர்வு என்னவெனில், அவர்களுடைய கிறிஸ்தவ நாட்டங்களில் தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு இருப்பதாக என்று நாம் வாழ்த்த முடியாது. சந்தோஷப்படு என்று அவரிடம் கூற வேண்டாம் என்பதே கிரேக்க மொழியின் விளக்கமாயிருக்கிறது. இதை வேறு விதமாக விளக்குவது எளிதாயிருக்கிறது. அவரிடம் சோகமாக இருக்க சொல்லுங்கள். இதுவே யோவானின் உள்நோக்கமாயிருக்கிறது. அவர் நிறைய இழந்து விட்டார். மகிழ்ச்சி அடைவதை விட கவலைப்படுவதற்கு நிறைய இருப்பதாக அவரிடம் கூறுங்கள். இக்காலத்தில் பொதுவாகவே கிறிஸ்தவர்களிடம் இந்த தவறு காணப்படக்கூடியதாயிருந்தாலும் இந்த பிரச்சனையை தட்டி கழித்து விடுவதே நம் வழக்கமாயிருக்கிறது. இப்படி புறக்கணிக்கப்பட்ட வழக்கத்தை தவறுகிறவர் தவற்றை கொண்டு வராவிட்டால் சரி என்று நிதானிக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றே யோவான் விரும்புவதாக தெரிகிறது. வசனம் 11. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரிகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். தவறுகிறவர்களுக்கு அவருடைய கிறிஸ்தவத்தில் மகிழ்ச்சியடைய அவருக்கு ஏதாவது இருக்கிறது என்று தாம் பரிந்துரைத்தால் அத்தகைய விஷயத்தை பரப்பும் தீமையில் நாமும் பங்கேற்பாளராக கருதப்படுவோம் என்று யோவான் கூறுகிறார். இது தீவிர சிந்தனைக்குரிய விஷயமாயிருக்கிறது. இதை குறித்து புதிய அமெரிக்க வேதாகமம் NAS சற்று கடுமையாக தெரிவிப்பதாக இருக்கிறது. இவ்வுலகில் இருக்கும் அனைத்து வகையான விசுவாச துரோகிகளையும் நாம் வாழ்த்துகிறோம். நாம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஆனால் இப்படிப்பட்ட மாபெரும் விசுவாச துரோகத்தை எதிர்கொள்ளும் போது நாம் தீர்மானமாக இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வசனம் 12. உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். யோவான் தமது நிருபத்தை எழுதி முடித்திருக்கிறார். யோவான் 11ஆம் வசனத்தில் ஒரு கடுமையான முடிவுடன் இந்த நிருபத்தை முடித்திருக்கிறார். யோவான் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் யோசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். யோவான் ஏன் அதிகமாக எழுத விரும்பவில்லை என்று நாம் அவரிடம் கேட்க வேண்டும். இது நமக்கு ஏற்பட்ட இழப்பாய் இருக்கிறது. யோவான் வந்திருந்த போதெல்லாம் நாங்கள் அங்கே இல்லை. இருப்பினும் இந்த வசனத்தில் யோவான் ஒரு நல்ல சிந்தனையை நமக்கு விட்டும் செல்கிறார். அதாவது முகமுகமான சகோதர சிநேகமே காகிதம் மற்றும் மையை விட மகிழ்ச்சி நிறைந்ததாய் இருக்கிறது. சுவிசேஷ யுகம் முழுவதிலும் நாம் அனைவரும் ஒன்றாக நேரத்தை செலவிட வேண்டும் என்று சொல்லுவதே இவ்வசனத்தின் நோக்கமாய் இருக்கலாம். வசனம் 13. தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமேன். இவ்வசனத்திற்குரிய விளக்கத்திற்கு முதல் வசனத்தின் விளக்கத்தை பார்க்கவும். 2ஆம் யோவான் நிருபத்திலிருந்து கிடைக்கப் பெறும் முக்கியமான பாடம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இக்கடிதத்தில் 2 விஷயங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. முதல் 6 வசனங்கள் தவறான சத்தியத்தை எதிர்ப்பதற்கான முக்கியமான பாதுகாப்பின் வளர்ச்சியை, சத்தியத்தின் சாராம்சத்தை உள்வாங்குவது குறித்து கற்பிக்கிறது. இயேசுவின் இயல்பு மற்றும் பிதாவுடனான அவரது உறவையும் தவறாக புரிந்து கொள்ளுவதே அந்த காலத்தில் மிகப்பெரிய கோட்பாட்டு தவறாக இருந்தது என்பதை நிருபத்தின் எஞ்சிய பகுதி நமக்கு தெரிவிக்கிறது. ஆமேன். இத்துடன் 2 யோவான் எழுதின நிருபம் முடிவடைகிறது. இதைத் தொடர்ந்து 3 யோவான் ஓர் அறிமுகம் எனும் பாடத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.